மாஸ்டர் ஜெயன்ஸ் இதை பத்தி சொல்லுங்க. நான் ப்ரெப்ல இருக்கேன், கட்டிங் ஃபேஸ்ல இருக்கேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ டைம் கம்மியா இருக்கு. சி ஸ்ட்ரெயிட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட், பெஞ்ச் பிரஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 செட் பண்றோம், அப்புறமா ஒரு 4 செட் இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், அப்புறம் ஒரு 4 செட் ஃபிளைஸ், செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போ கான்டெஸ்ட் ப்ரெப்ல பண்றீங்க, இன்டென்சிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும், டைமும் கம்மியா இருக்கு, அந்த மசில் குவாலிட்டி அண்ட் கண்டிஷனிங் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்க்ளைன் பெஞ்ச் ஒன்று செட் பண்ணிப்பேன், பிளாட் பெஞ்ச் ஒன்று செட் பண்ணிப்பேன், மெஷின் ஒன்று செட் பண்ணிப்பேன், அப்புறம் ஃபிளைஸோ கிராஸ் ஓவரோ செட் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிரஸ் முடிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், அது முடிச்ச உடனே மெஷின் பிரஸ், அது முடிச்ச உடனே ஃபிளைஸ். ஸோ இப்போ என்னன்னா 4லேருந்து 5 எக்ஸசைஸ் ரெஸ்டே விடாம, எக்ஸசைஸ் 1 இமீடியட்டா, எக்ஸசைஸ் 2 இமீடியட்டா, எக்ஸசைஸ் 3 இமீடியட்டா, எக்ஸசைஸ் 4 அப்படின்னு பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த செஸ்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்றதுனால 4 எக்ஸசைஸுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். பவர் லிஃப்டிங் அளவுக்கு லோட் லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு உங்களோட மசிலோட க்ரோத்தையும் அதோட கண்டிஷனையும் ஸ்டிமுலேட் பண்ற அளவுக்கு நம்மளால வெயிட் யூஸ் பண்ணலாம்.